ஹாய் guys, வெல்கம் டு ஷுத்தோஸ் கிச்சன் துபாய். இங்கே துபாயில் சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. நாங்கள் வெக்கேஷனுக்கு சிங்கப்பூர் அண்ட் மலேசியா போயிட்டு ரிட்டர்ன் பேக் வந்தோம். அந்த வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. நாங்கள் சிங்கப்பூர் மலேசியாவிலேருந்து ரிட்டர்ன் பேக் டு இந்தியா வந்துட்டு இந்தியாவில் கொஞ்சம் பேக்கேஜஸ்லாம் இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு அப்படியே நாங்கள் துபாய்க்கு போகிறதுக்கு நடுவில் மஸ்கட்டில் எங்களுக்கு கனெக்டிங் ஃப்ளைட் இருக்குது. ஸோ மஸ்கட்டில் எங்களுக்கு அரவுண்டு 10 hours ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அந்த 10 hours யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருத்திகாவை கூட்டிகிட்டு நாங்கள் மஸ்கட்டில் இருக்கிற ஸ்னோ ஓமன் அப்படின்ற பிளேஸ்க்கு வந்துட்டோம். இது மால் ஆஃப் ஓமன்ல தான் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் ஆல்ரெடி ஓமன் வந்திருந்தப்பே ஸ்ருத்திகா இங்கே வரணும்னு கேட்டிருந்தா. அவகிட்ட கொடுத்த ப்ராமிஸை இப்போ நாங்கள் காப்பாற்றிட்டோம். ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணா. மிடில் ஈஸ்டில் லார்ஜஸ்ட் ஸ்னோ பார்க் அப்படின்னா அது ஸ்னோ ஓமன் தான். ஸ்னோ ஓமன் தான் ஹார்ட் ஆஃப் மால் ஆஃப் ஓமன். இதோட ஏரியா அரவுண்டு 14,830 ஸ்கொயர் மீட்டர் இருக்கு. உள்ள பார்க்கறதுக்கு ஸ்னோ ஃபுல்லா ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். நல்ல ரெஃப்ரெஷிங்கா -4 டிகிரி செல்சியஸ்ல இருக்குது. இது ஒரு இன்டோர் பேஸ்டு தீம் பார்க் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இதில் மோர் தென் 20 ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. ரிங்கோ ரன்ஸ், ஜோப்ஸு, ஐசி ஸ்லைட்ஸு அண்ட் ஐஸ் ரிங்க் அண்ட் ஏரியல் ரைடு, ஸ்னோயி பிளே ஏரியாஸ் ஃபுல்லாக இருக்கு. இந்த எல்லா ஏரியாஸுமே ஓமானி லேண்ட்ஸ்கேப்ஸில் மாடல் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே லைட் ஹவுஸு, ஃபோர்ட்ஸு, ஃப்ரோசன் ட்ரெஷர் ஷிப்பு இது எல்லாமே சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸ்னோ உமன்குள்ளே போகிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். பர் பர்சனுக்கு 25 ஓமானி ரியாலு. இந்த பேசிக் அட்மிஷன் ப்ரைஸ்லேயே நமக்கு ஸ்னோ சூட்டு, கிட்ஸுக்கான ஜாக்கெட்டு, ட்ரவுசர்ஸு, ஸ்னோ பூட்ஸு, சாக்ஸு, கிளவுஸு அண்ட் ஹெல்மெட்ஸ் இது எல்லாமே கொடுக்குறாங்க. இதில் டிஃப்ரெண்ட் பேக்கேஜஸ் இருக்கு. அதில் நம்ம ஐஸ் ஸ்கேட்டிங், ஃபுட்டு, ட்ரிங்க்ஸு, வாட்டர் ப்ரூஃப் கிளவுஸு அண்ட் பென்குயின் எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணலாம். நாங்கள் இந்த பேக்கேஜ் தான் அப்கிரேட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதில் ஏரியல் ரைடு இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஏரியல் ரைடுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா தனியாக புக் பண்ணணும். கிட்ஸு நல்லா ஸ்கேட்டிங் பண்ணுவாங்க அப்படின்னா இதில் ஸ்கேட்டிங் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அப்போ நீங்கள் நீ பேடு, ஹெல்மெட்டு, ஸ்கேட்டர்ஸு அண்ட் ஸ்கேட்டர்ஸ் எய்ட்ஸ்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். அது தனியாக தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் உள்ளே இருக்காங்க. அவங்க கிட்ட சொல்லி கூட நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து லேமினேட் பண்ணாமல் இக்லூ ஷேப்பில் எங்களுக்கு உள்ளே பிரிண்ட் பண்ணி கொடுத்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக சூப்பராக இருந்துச்சு. அடல்ட்ஸுக்கு ஜாக்கெட் மட்டும் கொடுக்குறாங்க. நம்ம ட்ரவுசர்ஸ் வேணும் அப்படின்னா கேட்டு வாங்கிக்கலாம். ஸ்ருத்திகா இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டோன்னா ரொம்ப க்யூட்டாக இருந்தா பார்க்குறதுக்கு. உள்ளேயே நமக்கு ஃபுட்டுக்கான லான்ச் இருக்கு. அங்கே போய் நம்மளோட அப்கிரேட்ஸ்க்கான டிக்கெட்டை காமிச்சோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரீயாகவே ஃபுட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்ம எது வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். உள்ள ஸ்பெஷலாக பென்குயின் ஷோ இருக்குது. இது ஸ்ருத்திகாக்காக தான் மெயினாக புக் பண்ணோம். உள்ளே சூப்பராக க்யூட்டாக பென்குயின்ஸ்லாம் வந்தாங்க. ஆனால் உள்ளே நாங்கள் வீடியோ எடுக்க அலௌட் இல்லை. ஸோ அதனால தான் எடுக்கலை. இதுக்கு தனியாக நாங்கள் 7.5 ஓமான் ரியால் பே பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 13 minutes ஷோக்கு. அந்த டைம் ஷோக்கு நம்ம புக் பண்ணணும். நம்ம அந்த டைமுக்கு போகணும் அப்படின்னா ஃபுல்லாக உட்கார வச்சு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அழகாக பென்குயின்ஸ் பக்கத்துலேயே நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். பென்குயின்ஸ் எல்லாமே டேங்க்ல வாட்டர் ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க. அதில் ஸ்விம் பண்ணிட்டு இருக்கு. அதை நம்ம வெளியே இருந்து கிளாஸ்ல பார்க்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அது ஸ்ருத்திகாவுக்கு மேல இருந்து இந்த ஸ்லைட்ல சறுக்கிட்டு வர்றது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. மேலையும் ஆள் இருக்கிறாங்க ஹெல்பர்ஸ், கீழேயும் ஹெல்பர்ஸ் நின்று சூப்பரா ஹெல்ப் பண்ணி கிட்ஸை நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணி விளையாட வைக்கிறாங்க. ஸ்ருத்திகா ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி நிறைய வாட்டி இதில் போயிட்டு வந்தா. அவங்க அப்பா மேலேருந்து அனுப்பிவிட்றாங்க. நான் கீழே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்.
திருப்பியும் அவளே மேலே போய் அவங்க அப்பாவோட ஜாயின் பண்ணி இங்கே திருப்பி சறுக்கி வந்தா. அவளுக்கு இந்த ரைடு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா. அடுத்து கிளைம் பண்ணி மேலே போகிறதுக்கான ரைடு இருந்துச்சு. அவங்க அப்பாவும் நானும் ஒரு ரைடில் ஏறுறேன் அப்படின்ட்டு மேலே போய் ரைடில் ஏறினாங்க. நானும் ஒரு ஸ்லைடில் ஏறினேன். ரொம்ப சூப்பராக நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி வந்தோம். பட் ஆனால் இதுக்கெல்லாம் லைன் வந்து நிறைய நிற்கிறாங்க. நாங்கள் போனப்போ வீக்கெண்டு, ஸோ அதனால ரொம்ப இங்கே ரஷ்ஷாக இருக்குது. புல்லட் ரைட் அப்படின்றது மேலே வந்து ரோப் மாதிரி இருக்குது. அந்த ரோப்லேயே நம்ம ஃப்ளை பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அது எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நாங்கள் போகலை. ஜிப்லைன் யூஸ் பண்ணியும் நம்ம ஃபுல்லாக எல்லா ஏரியாவுமே சுற்றி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஐஸ் ஸ்கேட்டிங்க்கு வந்து ஸ்ருத்திகாக்கு ஹைட் பத்தலை, ஸோ அதனால அவளை வந்து அலோவ் பண்ணலை. வெளியே இருந்து நாங்கள் பார்த்தோம். குட்டி ஸ்லைடு தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதில் ஸ்ருத்திகா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஸ்லைட் பண்ணி விளையாண்டா. ஸ்னோ ஓமன் வந்து மார்னிங் 10 o'clock ஓப்பன் பண்ணுறாங்க அண்ட் நைட்டு 10 PM வரைக்கும் இருக்கும். நீங்கள் சூப்பராக மார்னிங்கே போய் ஃபுல் டே என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. 1 டேக்கான ஃபுல் பாஸ் தான் நமக்கு கொடுக்குறாங்க. எப்போ வேணாலும் நம்ம உள்ளே போயிட்டு திருப்பி வெளியே வரலாம். உள்ளே ரொம்ப கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆச்சு. எங்களால் கரெக்டாக வீடியோஸ் கூட எடுக்க முடியல. கையில் வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்னா க்ளவுஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஃபோனே வந்து சில நேரம் ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ கூலிங்கான டெம்பரேச்சரு. கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு அப்புறம் நாங்கள் வந்து ஹாட் ஆக்கிட்டு அப்புறம் தான் நாங்கள் உள்ளே வந்தோம். இந்த மாதிரி தான் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாண்டோம். நீங்கள் யூஏஇல ரெசிடென்சியாக இருந்தீங்க அப்படின்னா 1 டேக்கான மஸ்கட் விசா வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு. ஜஸ்ட் உங்களோட எமிரேட்ஸ் ஐடி மட்டும் கொடுத்தா போதும். 1 டேக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க விசா. மோர் தேன் 2 days அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் விசாவுக்கு பே பண்ணணும். எங்களுக்கு 1 டே அப்படின்றதுனால ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நாங்கள் விசா எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே வந்து சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு அப்படியே நாங்கள் கிளம்புனோம். அரௌண்ட் 4 o'clock இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அது வரைக்கும் ஸ்ருத்திகா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாண்டா. இங்கே ஃபுட் கோர்ட்டில் நமக்கு பீஸா மட்டும்தான் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அது கூட ஒரு பபிள் டீ கொடுத்தாங்க. வேறு எதுவும் பெருசாக வந்து ஃபுட் கோர்ட்டில் எங்களுக்கு கிடைக்கல. ஸோ நாங்கள் ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டு அங்கே போய் தான் கொஞ்சம் சாப்பிட்டோம். ஸ்ருத்திகாவும் அவங்க அப்பாவும் மாற்றி மாற்றி ஐஸ் எல்லாம் மேலே தூக்கி போட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணி விளையாண்டாங்க. இங்கே விளையாண்டதோட ரிசல்ட்டு அங்கே துபாய் ரீச் ஆனோடனே தெரிஞ்சிருச்சு ஸ்ருத்திகாக்கு கொஞ்சம் கோல்டு வந்து ஃபீவர்லாம் வந்துருச்சு. அது வேற டிபார்ட்மெண்ட்டு. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் மஸ்கட்லேருந்து துபாய்க்கு ஓமன் ஏரில் தான் ட்ராவல் பண்ணோம். அவங்க சின்னதாக ஒரு ஸ்நாக்ஸ் பைட்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஒரு கப் கேக்கு, சிப்ஸு அண்ட் ஆரஞ்ச் ஜூஸு. ஸ்ருத்திகாக்கு இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. நல்லா விரும்பி சாப்பிட்டா. ஃப்ளைட் டியூரேஷன் 1 hour 10 minutes தான். ரொம்ப குவிக்காகவே நாங்கள் வந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓமன் ஏரு. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஓமனுக்கு போகிறீங்க அப்படின்னா ஓமன் ஏரில் ட்ராவல் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எங்களோட எக்ஸ்பீரியன்ஸு. ஃபைனலி நாங்கள் துபாயை ரீச் ஆயிட்டோம். எங்களோட ஜேர்னி ரொம்ப சூப்பராக ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ், இஷ்க் யூ ஆல்.